பாடத்துல நம்ம அழகு 4 யூனிட் 4 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் மேடம் நடத்திருப்பாங்க. யூனிட் 4ல இன்ட்ரோடக்ஷன், அந்த ட்ரையாங்கிள் முக்கோணம் பத்தி தான் நடத்திருப்பாங்க. நாம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். அதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆங்கிள், இந்த டாபிக். அதாவது வெளி கோணங்கள். அது என்ன சார் வெளி கோணம், எத்தனை கோணம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்க ட்ரையாங்கிள் பத்தி படிச்சதுனால உங்களுக்கு தெரியும் கோணம் ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியும். சரியா? ரைட். ஸோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளி கோணங்களை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, நிறைய பாலங்கள்லாம் இருக்கு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாக்குறீங்க. இந்த இங்க சப்போர்ட் பாத்தீங்கன்னா, சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். நீங்க பார்த்துப்பீங்க. அப்படி பார்க்காட்டாலும் திருப்பி பாருங்க. சரிங்களா? ட்ரையாங்கிள் சப்போர்ட் ஷேப்ல தான் எல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரோடைய அந்த சைடு நம்ம சொல்றோம்ல, அந்த சைடை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னா ஒரு சைடை ஒன்னு இதோ இல்லைன்னா இதுவோ இல்லைன்னா இதுவோ எப்படியோ இப்படி, சரியா? இல்ல இப்படி, இல்ல இப்படி, இந்த மாதிரி எதுனாலும் இந்த மாதிரி ஒரு சைடை நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா, நீட்டிட்டீங்கன்னா அப்போ ஒரு ஒரு ஃபார்ம் ஆங்கிள் நீங்க ஃபார்ம் பண்றீங்க. தட் இஸ் பை இந்த இதை இப்படி நீட்டுறீங்கன்னா இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்றீங்க. இப்ப இங்க இதை நீட்டுறீங்கன்னா இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்றீங்க. இப்ப இங்க நீட் பண்றீங்கன்னா, இப்ப சப்போஸ் இது இல்ல இதை நான் நீட் பண்றேன்னா அப்போ இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்க வந்து அந்த சைடை எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ண வைக்கிறீங்க. கரெக்டா? அப்படிதானே? ஓகே. சோ அந்த ஆங்கிள் தான் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம், படிக்க போறோம். தட் இஸ் வெளிக்கோணம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள். சரியா? ஓகே. சோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் மேஜிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்படியா? நல்லா இருக்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஒரு ஸ்பெஷல் மேஜிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணி எப்படி கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இந்த ஸ்பெஷல் மேஜிக் ப்ராப்பர்ட்டினால நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டக்கு டக்குன்னு அந்த ஆன்சர் இதுதான் இப்படி, ஓகே ரைட், இந்த ஃபார்முலா படி இப்படி போடுறோம்பா அப்படின்னு நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் அந்த மேஜிக் ப்ராப்பர்ட்டி. அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம புக்ல ஒரு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பை கொடுத்துருப்பாங்க. அதை நான் டிரா பண்றேன். அதை வச்சு அதுல இருந்து அப்படியே நான் சொல்றேன். சரியா? ஓகே. இந்த ட்ரையாங்கிளை நம்ம புக்ல டிரா பண்ண அந்த ட்ரையாங்கிளை தான் எழுதியிருக்கேன். ஓகே. இது வந்து ஒரு ஏ, இது வந்து ஒரு சி, இது வந்து பி அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஓகே. இப்போ இந்த இந்த முக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ட்ரையாங்கிள்ல 3 முனைகள் இருக்கு. எதுலாம்? ஏ, பி, சி வெர்டெக்ஸ் அப்படிம்பாங்க. அப்படிதானே? 3 பக்கங்கள் இருக்கு. இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம். 3 சைடு, 3 வெர்டெக்ஸ் இருக்கு. 3 முனைகள், 3 பக்கங்கள் இருக்கு. ஓகே. இன்னொரு ஆளு இருக்காரு. யாரு? கோணங்கள். கரெக்டா? யாரு? எப்படி இருக்கும் அந்த கோணங்கள்லாம்? இங்க இருக்கும், இப்படி இருக்கும். கரெக்டா? அப்போ முக்கோணம் பேர்ல 3ன்னு இருக்கு. எல்லாமே 3 3ஆ இருக்கு. 3 முனைகள், 3 பக்கங்கள், 3 கோணங்கள். 3 வெர்டெக்ஸ், 3 சைடு, அப்புறம் 3 ஆங்கிள்ஸ். ஓகே. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் படிச்சோம். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த ஏ டு பி இருக்க கோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா நீட்டிக்க போறேன். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். இப்படி. புரியுதா? சோ இது ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது சும்மா அப்படியே தொங்க விடாம அப்படியே சும்மா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கேன். கிளியரா? ஓகே. இப்போ ஆல்ரெடி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொன்ன ஒரு பாயிண்ட் இங்க நம்ம பண்ணணும். என்ன பாயிண்ட்? ரீகால் பண்ணுங்க. நாம ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணேன். டிரா பண்ணிட்டு ஒரு சைடை எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அந்த சைடு பாத்தீங்கன்னா ஏபிஏல இருந்து அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு. ஓகே. பட் இங்க நம்ம ஒண்ணு ஃபார்ம் பண்ணிருக்கோம். என்னது? என்ன? எஸ், அந்த இருக்குல்ல டாபிக்கே இருக்கு, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வெளி கோணத்தை நமக்கு உருவாக்கி இருக்கோம். ரைட்டா? ஓகே.
இப்போ இது ஆங்கிள் ஏபிசி. இந்த ட்ரையாங்கிளோடைய பக்கம் ஏசி ஏபி பிசி அப்படின்னு இருக்கு. பக்கங்கள் சைடு பாத்தீங்கன்னா ஏபி ஏசி அண்ட் பிசி அப்படின்னு இருக்கு. இந்த ஏபிங்கிற பக்கத்தை ஏபிங்கிற சைட டி வரை நான் நீட்டித்து உள்ளேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். சரியா? ரைட். இப்போ இந்த பிங்கிற வெர்டெக்ஸ்ல இந்த பிங்கிற முனையில வெளியில ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்றது. இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்றது. இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்ப இத எப்படி சொல்லணும்னா இப்படி இப்படி போட்டு சொல்லணும். சி பி டி அப்படின்னு சொல்லணும். இந்த இருக்குல்ல இப்படி ஆங்கிள் போட்ட பிறகு நம்ம எப்படி சொல்லணும்னா இப்படி சொல்லணும்பா. இது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி போட்டு சிபிடி போட்டீங்கன்னா இந்த ஆங்கிள் கிரியேட் ஆயிட்டு தெரியும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த சிபிடி தான் ஏபிசி இருக்குல்ல, இந்த கோணம் இருக்குல்ல, இதை நான் போட்டு போட்டேன் ட்ரையாங்கிள் முக்கோணம் ஏபிசி இருக்குல்ல, இந்த முக்கோணம் ஏபிசிக்கு இந்த சிபிடி தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். முக்கோணம் ஏபிசிக்கு பியில் அமைந்த வெளிக்கோணம் யாருன்னா பிசிடி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வார்த்தையால சொல்லிட்டு இருந்தோம் வெளிக்கோணம் வெளிக்கோணம். பட் ஒரு ஆங்கிள் இப்படி சொல்லணும். பிசிடி தான் வெளிக்கோணம், பிசிடி தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்ல போறோம். சரியா? ஓகே. சோ இந்த பிசிடிங்கிற அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த இருக்குல்ல, அது எங்க அமையுது, யாரால அமையுது பாத்தீங்கன்னா பிசி அண்ட் பிடியால் அமைகிறது. ஓகே. இந்த பிசியும் பிடியும் சேர்ந்து அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள மேக் பண்றாங்க. ஒவ்வொரு அதாவது சின்ன சின்ன பீஸா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்படி பண்ணணும்பா இப்படி பண்ணணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாளாக நாளாக படிக்க படிக்க உங்களுக்கு இதெல்லாம் டக்கு டக்குன்னு புரிஞ்சும். ஓகே, இதுதான் அப்படின்னு புரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து மெதுவா எல்லாமே இன்ச்சு பை இன்ச்சா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஆளுக்கு வரலாமா? இன்னும் முக்கியமான ஆட்கள்லாம் நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவரை பார்ப்போம். என்ன அப்படின்னா இந்த சிபிடின்னு போட்டீங்க, இவருக்கு பக்கத்துல ட்ரையாங்கிள் உள்ள ஒரு ஆங்கிள் இருக்கு. அவர் யாரு, அவர் பேர் என்ன? இந்த சிபிடி, இங்கதான் சிபிடி இருக்கு, இந்த ரெட் கலர்ல போட்டுக்கணும், அதுதான் இந்த சிபிடி. ஓகே. இந்த ஆங்கிள் பக்கத்துல ட்ரையாங்கிள் உள்ள, அதாவது இந்த முக்கோணத்துக்கு உள்ள ஒரு ஆங்கிள் இருக்காரு பக்கத்துல. வார்த்தை கவனிங்க, பக்கத்துல. யாரு யாரு? அவர்தான் ஏபிசி. சரியா? அவர்தான் ஏபிசி. நோட் பண்ணிட்டீங்களா? அப்போ ஆங்கிள் சிபிடிக்கு பக்கத்துல ட்ரையாங்கிள் உள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள் யாரு? ஏபிசி. இந்த போட்டிருக்கோம்ல, இதுதான் பக்கத்துல இருப்ப. ஏன்னா பில அந்த வெர்டெக்ஸ் ஆகுது, அதனால இப்படி போட்டுப்போம். இதெல்லாம் தெரியும். சோ இவரும் இவரும் பக்கத்துல உள்ள ஆட்கள், பக்கத்துல உள்ள கோணங்கள். கரெக்டா? இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அங்க இருப்பாரு, ஒருத்தர் இங்க இருப்பாரு. நம்ம தியேட்டர்ல வந்து ஒரு இடம் இங்க உட்காந்துருக்கோம்னா அப்படியே பக்கத்துல உட்காந்துருக்கோம்ல, அப்ப அடுத்தடுத்து உட்காந்துருக்கோம்ல, அந்த மாதிரி கிளாஸ்ல உட்காந்துருக்கோம்ல, அடுத்தடுத்து உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய இடத்துல அடுத்தடுத்து பக்கத்துல உட்காந்துருக்கோம்ல. சோ இவங்க ரெண்டு பக்கம் ஒரு நேம் இருக்கு. இந்த சிபிடி ஏபிசி அடுத்தடுத்து உட்கார்ந்துருக்காங்க, அடுத்தடுத்து இருக்காங்க. ரைட்டா? இவங்களுக்கு பேர் தான் அடுத்துள்ள கோணங்கள். யாரு? இவங்களுக்கு இந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரையும் சேர்த்து அவங்க ரெண்டு பேரும் என்ன பேரை சொல்ல போறோம்னா அடுத்துள்ள பக்கங்கள். ஏன்னா நம்ம அப்படிதான் சொல்லுவோம், அடுத்துள்ள பாயிண்ட கொடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்துன அடுத்துள்ள கோணங்கள். தமிழ்ல எழுதிட்டேன், இங்கிலீஷ்ல எழுதுறேன். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். சரியா? அட்ஜசன்ட். அப்ப இந்த ட்ரையாங்கிள நான் எக்ஸ்டெண்ட் பண்ணோடனே உங்களுக்கு தெரிஞ்ச போச்சு. ஆமா சார், பிசிடி சார், சாரி சிபிடி சார், அப்புறம் ஏபிசி சார், இந்த ரெண்டு பேரும் ட்ரையாங்கிள் அட்ஜசன்ட் ஆங்கிள் சார், அடுத்துள்ள கோணங்கள் சார். எஸ், கரெக்ட். இது கிளியர் ஆயிட்டா? ரெண்டாவது பாயிண்ட் கிளியர் ஆயிட்டா? இப்போ அடுத்து இந்த ரெண்டு பேரை மட்டுமே பாருங்க, போக்கஸ் பண்ணுங்க. இவரை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. இவர் எப்படி இருக்காரு பாத்தீங்கன்னா, தனியா ஒரு லைன் டிரா பண்றேன். அப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இமேஜின் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு லைனு, இந்த லைனு, இவரு இங்க இருக்கிறாரு, இவரு இங்க இருக்கிறாரு. சரியா? ஓகே. இந்த கோடை வளைச்சு போட்டாலும் சரி, ஸ்ட்ரைட்டா போட்டாலும் சரி, ஆங்கிள் எப்படியும் எப்படினாலும் மாறதான் போகுது. பட் இப்படி இருக்கிற மட்டும் உங்களுக்கு தெரியுது. அப்ப இந்த ரெண்டு பேரையும் கூட்டுற மாதிரி வரும். இத பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கோடு மாதிரி இருக்கு. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஆங்கிள் பார்த்த மாதிரி இருக்கு. தானே? ரெண்டு பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு பேர் சேர்த்தாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு.
அப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ல ஆங்கிள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஆங்கிள் எவ்வளவு வரும்னா 180 டிகிரின்னு வரும், 180 டிகிரின்னு வரும் கரெக்டா. ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள் 180 டிகிரி தானே. அதுல பாயிண்ட்ல பார்க்கும்போது 180 டிகிரி வருது. ஓகே, இந்த 180 டிகிரியை யார் உருவாக்குறா? ரெண்டு பேர் சேர்ந்து. ஒருத்தர் ஏபிசிடி, சாரி ஆங்கிள் ஆஃப் ஏபிசி, இன்னொரு ஆங்கிள் ஆஃப் சிபிடி. இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தானே பாங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து 180 உருவாக்குறாங்க. கண்டிப்பா உருவாக்குறாங்க, 180 டிகிரியா உருவாக்குவாங்க. ரைட்டா? ஓகே. அங்க இவங்களுக்கு ஒரு நேம். இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனை ஃபார்ம் பண்றாங்க, 180 டிகிரி ஃபார்ம் பண்றாங்கன்னா அந்த இரண்டு கோணங்களோட பேர் என்னன்னா கோண இணைகள், அதாவது லீனியர் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அதை நான் மேல எழுதலாமா? ஏன்னா இதுல இடமே இல்லை. ஒருத்தரை வச்சு எத்தனை பேரை சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. அடுத்துள்ள பக்கம் அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ங்க. இப்ப அடுத்த ஒரு பேர் வராரு. யாரு? இவர் என்ன பேர் சொன்ன ஞாபகம் இருக்கா? கோண இணைகள். இவங்க ரெண்டு பேரும் கோண இணைகள். இணைகள் அப்படின்னாலே இணைஞ்சு இருக்குது, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்குது. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் உங்களுக்கு 180 உருவாக்குறாங்க. கோண இணைகள் லீனியர் பேர். பேர்னால எப்பவுமே ரெண்டு ரெண்டு அப்படிங்கிறது வரும். இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? நேரிய கோண இணைகள் லீனியர் பேர்னா, நேரியங்கிறது சாதாரண கோண இணைகள் இணைகள் போட்டிருக்கேன். சரியா? நீங்க நேரியம் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நேர்கோட்டை உருவாக்குறது, அதனால நேரிய கோண இணைகள் இல்ல கோண இணைகள். இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? இதுல வரைக்கும் டவுட் இருக்கா? ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்லாம் டக்கு டக்குன்னு வந்த மாதிரியே இருக்கும், ஃபீல் ஆகும், அதனால கேட்கறேன். ஓகே ரைட். இப்போ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சார்? இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா? எஸ். ஏன்னா அவரை தான் நம்ம இம்பார்ட்டன்ட் இங்க நம்ம ரொம்ப ஃபோக்கஸே பண்ண போறோம். எக்ஸ்ரே ஆங்கிள். பட் அவருக்கு இணையா இன்னொருத்தர் ஃபோக்கஸ் பண்ண போறோம். யாருன்னா இந்த சிபிடிக்கு அடுத்துள்ள கோணத்தை பத்தி நம்ம பேசியாச்சு. ஆமா இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி அடுத்து அமையாத கோணங்களை பத்தி பார்க்க போறோம். அடுத்தடுத்து அமையாத கோணங்கள் ட்ரையாங்கிள்குள்ள இருக்கக்கூடியதும், அதே நேரத்துல இந்த சிபிடிக்கு அடுத்து அமையக்கூடாத, அடுத்து அமையாத ரெண்டு ஆங்கிள் இருக்கு. ட்ரையாங்கிள் உள்ள பாருங்க, இந்த ஆங்கிளுக்கு அடுத்து அமையாது. இப்படி பக்கத்துல உட்கார்ந்தாருன்னா அவர் அடுத்து, அவருக்கு சம்மந்தம் இல்லாம இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாங்கன்னா அதுதான் அடுத்தடுத்து அமையாத. கரெக்டா? கிளியரா? அப்ப இந்த சிபிடிக்கு அடுத்தடுத்து அமையாத யாருன்னா இந்த ரெண்டு பேர். நல்லா பாருங்க, தெரியுது? பார்த்தாலே தெரியுது. ஆமா சார், இவர் இங்க இருக்காரு, இவர் அடுத்தடுத்து அமைய, அவர் எங்க தூரத்துல ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்லணும்ல. அதுதான். இது வரைக்கும் கிளியரா? சோ இப்ப அடுத்த பாயிண்ட் எழுத போறேன். இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, இந்த சிபிடி அப்படிங்கறத எடுத்துக்கிட்டேன். அவர் தான் இம்பார்ட்டன்ட் ரோல், ஹீரோ மாதிரி. இங்க அவரை சுத்தி தான் எல்லாமே நடக்கு. சரியா? ஓகே. இவருக்கு அடுத்தடுத்து அமையாத ரெண்டு பேரு, இந்த ரெண்டு பேரு. ஒண்ணு ஆங்கிள் ஏ, இன்னொன்னு ஆங்கிள் சி. கிளியரா? இந்த ஆங்கிள் ஏவை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்படி சொல்லலாம். ஆங்கிள் ஆர் அப்படின்னு போட்டுக்கலாம், சிஏபி அப்படின்னு போட்டுக்கலாம். அதுவே ஆங்கிள் சிஏ நம்ம என்ன போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஏசிபி அப்படின்னு போட்டுக்கலாம். ஆர் ஒண்ணு இப்படி போட்டுக்கலாம், இல்ல இப்படி போட்டுக்கலாம். சரியா? அதனால இங்க போட்டுக்கலாம். இது சிம்பிளா போடுவாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும். இவங்க தான் ரெண்டு பேரும் அடுத்தடுத்து அமையாத ஆட்கள். ஓகே. இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுதான் உள் எதிர் கோணங்கள், இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஆங்கிள்ஸ். சரியா? ரெண்டு பேரை பத்தி பேசணும். தமிழ்ல பாத்தீங்கன்னா உள் எதிர், உள்ள எதிரா இருக்கிறது, எதிர் கோணங்கள். இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? பாத்தீங்களா? அவரை சுத்தி இன்னொருத்தர் பேர் வந்தாச்சு. அடுத்தடுத்து இல்லாத ஆளுக்கு பேர் ஒரு பேரு, உள் எதிர் கோணங்கள், இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஓகே. இந்த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் டச்சே பண்ண மாட்டார். நீங்க பாருங்க, டச்சா இருக்காரா? இவர் இங்க டச்சா இருக்காரா? இல்ல இவரு டச்சரா? இல்லையா, இவர் மட்டும் தான் டச். அவருக்கு ஒரு பேர் சொல்லியாச்சு. டச் ஆகாத இவருக்கு ஒரு பேர் சொல்லியாச்சு. வெளியில இருக்க ஒரு ஆங்கிளுக்கு பேர் சொல்லியாச்சு. சரியா? ஓகே.
இன்டீரியர் ஆங்கிள், இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் எல்லாத்தையும் பார்த்தாச்சா? ஓகே, சூப்பர். இப்போ நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு மேஜிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒண்ணு சொன்னா, அந்த மேஜிக் ப்ராப்பர்ட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிட போறோம். ரைட்டா? ரெடியா இருக்கீங்களா? என்னன்னா, இது வந்து இப்ப ப்ராப்பர்ட்டின்னு என்ன அர்த்தம்? ஒரு பண்பு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஒரு பண்பு இருக்கு. சரியா? அந்த பண்பு அதாவது முக்கோணத்தோடைய வெளிக்கோண பண்பு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி என்னன்னா, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்குல்ல, இதோட வேல்யூ இந்த ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா இருந்தாங்களா, அவங்களுடைய கூடுதலுக்கு சமம். நல்லா இருக்குல்ல? ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் உடைய வேல்யூ இங்க இருக்கக்கூடிய அந்த வேல்யூ கொஸ்டின் மார்க் போடுறேன், ஏன்னா யாருன்னு தெரியாது. 30 இருக்கலாம், 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், சம்திங் எந்த வேல்யூலாம் இருக்கா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 30 40 சும்மா உதாரணம் சொன்னேன். சரியா? இவருடைய வேல்யூ இவங்க ரெண்டு பேருடைய அடிஷன், இவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், சம்திங் சம்திங். இவங்க ரெண்டு பேரும் அடிஷன் என்ன பண்றீங்களோ, சம் என்ன பண்றீங்களோ அதுதான் இது. அப்போ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் உடைய சம் விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கு. ரைட்டா? இதை நான் வார்த்தையால ஜஸ்ட் சொன்னேன், பட் எழுதி காமிச்சிருந்தேன். இங்கிலீஷ்ல எழுதுறேன், தமிழ்ல ஒண்ணும் நான் சொல்றேன். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எப்படி இருக்கும்? சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இது புரியுதாப்பா? ஓகே. வெளிப்புற கோணங்கள் எப்படி இருக்கும்னா, இரண்டு உள்ளெதிர் கோணங்களுடைய கூடுதலுக்கு சமம். தமிழையும் சொல்லியாச்சு. வெளிப்புற கோணத்தை நம்ம எப்படி எழுதணும்? சிபிடி அப்படின்னு எழுதணும். கரெக்டா ஞாபகம்? அந்த படத்தை அழிச்சேன், பட் உங்களுக்கு தெரியும். சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் நான் என்ன போட்டேன்? இப்படி போட்டேன்னா, ஒண்ணு சிஏபி போடலாம், இல்ல ஏசிபி போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஆங்கிள் ஏ ஆங்கிள் சி அப்படின்னு போடலாம். புரியுதா? ரைட். இப்ப இதை சொல்லியாச்சு, பட் ப்ரூஃப் வேணுமே. மேக்ஸோ சயின்ஸோ நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா வாய் வாரத்துல சொல்றதுக்கெல்லாம் கிடையாது, ப்ரூஃப் இருக்கணும். ப்ரூஃப் வச்சிருந்தாதான் அதை நம்ம வந்து ஒரு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அது போகும், பாஸ் ஆகும். ஓகே, ப்ரூஃப் இல்லைன்னா அங்க கீழே அது அவ்வளோதான், ப்ரூஃப் இல்லப்பான்னு சொல்லிட்டு தள்ளிடுவாங்க. சரியா? ரைட். இப்போ இதை ப்ரூஃப் பத்தி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது ஒரு முக்கோணம் ஏபிசி அப்படின்னா 3 ஆங்கிள் இருக்கு. இந்த 3 ஆங்கிளோடைய சம் என்ன? முக்கோணம் ஏபிசி இப்படி இருக்கு, ஏபிசின்னு போட்டுக்கோங்க. இந்த 3 ஆங்கிளோட சமம் அப்படின்னா எப்படி போடுவீங்க? சிஏபி போடுவீங்க, அப்புறம் இன்னொன்னு என்ன போடுவீங்க? ஏசிபி போடுவீங்க, அடுத்து என்ன போடுவீங்க? ஏபிசி போடுவீங்க. கரெக்டா? இப்படிதானே போடுவீங்க. ஏபிசி சிஏபி, அப்புறம் ஏபிசி சிஏபி, அப்புறம் பிசிஏ. ரைட், ஓகே. எல்லாமே போட்டீங்க. ஏசிபி, ஓகே ரைட், எல்லாமே போட்டீங்க. கரெக்ட். இப்போ இந்த மூன்றுமே அடிஷன் ஆனா 180 நம்ம படிச்சிருக்கோம். இங்க போடுறேன், 180 டிகிரியா தான் இருக்கும். அது நமக்கு தெரியும் தானே, அதுல டவுட் வராது. ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி இந்த படத்துல வந்து நமக்கு வந்து புக்கில் நம்ம கொடுத்ததுனாலும் நீங்க அது புக்கில் பார்க்கவே வேண்டாம். டக்குன்னு உங்களுக்கே ஓகே இப்போ நம்ம பண்ணணும், ஏபிசி இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இப்பதான் பண்ணணும் அப்படின்னு நீங்களே வந்து அசால்ட்டாவே நீங்க போடலாம். அதனால எல்லாத்துக்கும் நீங்க வந்து யோசிக்கணும்னு நான் சொல்ல வரேன். இங்க வந்து டி அப்படிங்கிற வரைக்கும் இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இப்போ இங்க பார்த்ததை நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிபிடி இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா நான் சிபிடியும் ஏபிசியும் ஒரு லீனியர் பேர் ஆங்கிள், அதாவது நேரிய கோண இணை. அப்ப இந்த ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 180 டிகிரி சொல்லி கொடுத்தேன். ஏன் இருக்கா? ரைட்டா? ஓகே. நல்லா பாருங்க, இதை வந்து ஈக்குவேஷன் 2 வச்சுக்கேன், இதை வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கேன். ஏன்னா ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா 180 டிகிரி சைட்ல வந்திருக்கு. அப்ப இந்த ரெண்டு பேரும் ஈக்குவலா இருப்பாங்க. அப்படிதான் நம்ம மேக்ஸ் சயின்ஸ்ல தான் படிப்போம். இந்த ரெண்டு பேரும் ஈக்குவல்னா அப்ப இந்த ரெண்டு பேரும் ஈக்குவல். ரைட்டா? அப்ப இவங்களும் நான் ஒரே ஈக்குவேஷனை போடுறேன். தட் இஸ் இப்படி போட போறேன். சிஏபி ஏசிபி ஏபிசி இந்த மூன்று பேரும்
இந்த ரெண்டு பேருக்கு ஈக்குவலா இருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே 180 180 தான். அப்படிதானே? இப்போ 180 நீங்க வந்து 40 40 80 அப்புறம் நீங்க வந்து ஒரு 100ன்னு போடுறீங்க. இல்லன்னா 90 பிளஸ் 90 அப்படின்னு போட்டாலும் எப்படி பார்த்தா 180. அப்ப இந்த ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்பாங்கன்னு நம்ம கொண்டு வந்துடலாம். அதே தானே? அதே தான் நம்ம பண்றோம். சோ சிஏபி ஏசிபி ஏபிசி எழுதிட்டேன். அப்புறம் இவரை இங்க எழுத போறேன். சிபிடி பிளஸ் ஏபிசி அப்படின்னு எழுத போறேன். கிளியரா? இது கிளியர் ஆயிட்டா? ஓகேப்பா, ரைட். இப்போ இதுல நல்லா பாருங்க, என்ன ஒரு வித்தியாசம் இல்ல என்ன ஒரு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். என்ன பாயிண்ட் கிடைக்கும்? ஒரு ஏபிசியும் ஒரு ஏபிசி கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு ஏபிசி நீங்க அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆயிரும். ஒரே ஆங்கிள் திருப்பி மைனஸ் பண்றீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அப்ப நான் ஒரு ஏபிசியும் இந்த ஏபிசியும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? இது அப்படியே எடுத்துறேன். எடுத்துறேன். இப்போ இந்த ஸ்டெப்பே இல்லாம ஆக்கிறேன். ஏன்னா ஒரே மாதிரி ஆளுக்கு கேன்சல் பண்ணலாம். எப்படி போடுறேன்? அடுத்து எப்படி வந்துட்டா? ஓகே. இப்போ இதை நல்லா பாருங்க. இதைதான் நம்ம இவ்வளவு சொன்னோம். சிஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய சிஏபியும் அப்புறம் ஏசிபியும் சிபிடிக்கு ஈக்குவலா இருக்கும். ரெண்டு ஆங்கிள் வந்துட்டு பாருங்க. இதுதான் ப்ரூஃப். இவ்வளவு நம்ம ப்ரூஃப்னு சொன்னோம். ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பாருங்க. இதுதான் நம்ம வந்து ஆங்கிள் ஏ ஆங்கிள் சி ஈக்குவல் டு சிபிடி அப்படிங்கிறத பார்த்தோம். வந்துட்டா? ப்ரூஃப் ஆயிட்டா? எவ்வளவுதான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ப்ரூஃபா ஆயிடுச்சு. சோ நீங்க எப்பவுமே இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ கூட்டினா போதும், உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் உடைய வேல்யூவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கிளியர் ஆயிட்டா? ஓகே. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம அந்த அனிமேஷனை பார்ப்போம். அனிமேஷன்ல அதான் வரப்போகுது. பட் எக்ஸாம் பார்த்துட்டு சொல்றேன். புக்ல இல்லாத எக்ஸாம் தான். ஜஸ்ட் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா அதான் சொன்னோம், நம்மளே யோசிக்கலாம். ஒரு ட்ரையாங்கிளை யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏபிசி அப்படின்னு இருக்கு. சரியா? ஓகே. அவங்க வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிங்க. நான் அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்படி பண்ணிட்டேன். அவங்க வந்து ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. வந்து ஆங்கிள் ஏ 50°, இன்னொன்னு வந்து ஆங்கிள் சி அவங்களே கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன என்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள், வெளிப்புற கோணத்தை கண்டுபிடிக்க அப்படின்னு போட்டாங்க. அப்ப வெளிப்புற கோணம் அந்த சிபிடி தான். சிபிடி போடலாம் அல்லது ஆங்கிள் பின்னு போடலாம். ஆங்கிள் பி இப்ப போனான்னா என்ன குழம்பிடும். ஆங்கிள் பின்னா இந்த இடத்துல வரும். அடுத்தடுத்து கோணத்துக்குள்ள இதை சொல்லிடக்கூடாது. ஓகே. சோ இது வந்து அட் பி, வெர்டெக்ஸ் பி, முனையில பிங்கிற முனையில அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சிபிடியா இருக்கு. இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கேட்கறேன். நீங்க உடனே எக்ஸ்டீரியர் என்ன ஆங்கிள் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்படாண்டா. நம்மகிட்ட ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னது? வெளிப்புற கோணங்களுடைய அந்த பண்பு என்னது? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி என்னது? சிபிடி மற்ற ரெண்டை விட அடிஷனா இருக்க போகுது, கூடுதலாக இருக்க போகிறது. அவ்வளவுதான். கிளியரா? இங்க என்ன வரும்? 50. இங்க என்ன கொடுத்துருக்கேன்? 70. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரப்போகுது? 120 வரப்போகுது. சொன்னீங்க என்ன போட்டேன்? 120° வரும். அப்ப ஆங்கிள் இது இந்த ஆங்கிள் தான் 120. இது வந்து 50, இது வந்து 20. 120 வந்து. சரியா? கிளியரா? ஓகே. இதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபைனலான ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு முக்கோணத்தோடைய 3 வெளிக்கோணங்களையும் நீங்க கூட்டினீங்கன்னா 360° வரும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான கிளாஸ்ல அதை நீங்க டெவலப் பண்ணுவீங்க. சரியா? ஓகே. நல்லா நீங்க வச்சுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த 3 எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 360° வரும். 360ங்கிறது யாரோடைய டிகிரி? 360ங்கிறது யாரோடைய கோணம்? 180 பத்தி நான் சொன்னேன். 360 யாரோட கோணம்? வெரி குட். ஒரு ஒரு ஃபுல் சர்க்கிளோடைய ஒரு முழு சுற்றோடைய ஆங்கிள் தான் 360. வெரி குட். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் 180 சொன்னா, அப்போ ஒரு முழு சர்க்கிளுக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் முழு சுற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா 160. குட். ஓகே. சோ இதுல ரெண்டே ரெண்டு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்னு வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா அந்த இன்டீரியர் ஆங்கிளோடைய அந்த ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிளோடைய சம்மு. இரண்டு எதிர் உள்ளெதிர் கோணங்களுடைய கூடுதல். ஒண்ணு.
ரெண்டாவது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஆங்கிள். ஏன்னா இதுவும் நம்ம சம்முல தேவைப்படும் போது யோசிச்சு பார்க்கணும் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு முக்கோணத்துடைய சம் ஆஃப் த ஆல் எக்ஸ்டர்னல் ஆங்கிள் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 360 டிகிரி. கிளியர் ஆயிட்டா? ஓகே. இத ஜஸ்ட் அனிமேஷன் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். காட்டுறேன். ஸ்கிரீனை இப்போ ஷேர் பண்றேன். ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். எஸ். இப்போ நீங்க பாக்குறது ஒரு ட்ரையாங்கிள். என்ன சார் ட்ரையாங்கிள் மாதிரி இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி நீங்க நினைக்க மாட்டீங்க. நல்லா தெரியும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஷேப் எல்லாம் அப்படி மாத்திக்கலாங்க. அதையும் நான் சொல்றேன். ஓகே. இப்போ ஆங்கிள் ஏல பாத்தீங்கன்னா ஒரு 65 டிகிரி இருக்கு. இப்போ நீங்க ஸ்கிரீனை பாக்குறீங்க, ஒரு முக்கோணத்தை பாக்குறீங்க, ரைட்டா? இப்போ இந்த முக்கோணத்துல நான் பில இருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். பாருங்க ஒரு லைன், ஒரு டாட்டடான ரே லைன் இருக்கு. இருக்கா? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். குட். பில இருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். இந்த பிசியை தான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். கிளியர். அவ எக்ஸ்டெண்ட் பண்ணா நம்மளுக்கு யார் கிடைப்பா? எக்ஸ்டெண்ட். வெரி குட். அவ்வளவுதான். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனால வி கெட் அன் ஆங்கிள். அதாவது வெளியே ஒரு ஆங்கிள் கிடைக்கும். அதுதான் எக்ஸ்டெரியர் ஆங்கிள். ஓகே. இன்சைடு பாத்தீங்கன்னா 3 ட்ரையாங்கிள் இருக்கு. 3 ஆங்கிள் இருக்கு. அப்படிதானே? 3 ஆங்கிள் அதையும் நீங்க பாக்குறீங்க. மிகவே 3 ட்ரையாங்கிள்ஸ். அதாவது இன்டீரியர் ஆங்கிள்ஸ் சொல்றேன். ஓகே. ட்ரையாங்கிள் அது 3 இன்டீரியர் ஆங்கிள்ஸ். கோணங்கள் இருக்கு. ஒன்னு வந்து ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி. ரைட்டா? ஓகே. இந்த ஆங்கிள் சி இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கா? எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருக்காரு. இதோட பேர் என்ன அப்படின்னு தெரியும். சரியா? the exterior angles is the one right near to C. இதையும் உங்களுக்கு இப்போ கிளியர் ஆயிருது. ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட வேல்யூ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் உடைய அடிஷனுக்கு சமம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதானே? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இங்க போடுறேன். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு போடுறேன். அதுதானே? யார் 2 பேர் ஆப்போசிட் இருக்கா? இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு யார் 2 பேர் ஆப்போசிட் இருக்கா? எஸ். ஒருத்தர் வந்து இவரு, இன்னொருத்தர் இவரு. ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் இவர் தான் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே. நம்ம சிமுலேஷன்ல நம்மளுடைய வகுப்புல ஒரு மேஜிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நான் சொன்னேன். சரியா? அதுதான் இப்ப நம்ம வந்து அப்சர்வ் பண்ண போறோம். ஓகே. ரைட். சோ என்ன பண்ண போறோம்னா இதுல அந்த 2 ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிளையும் ஃபிட் பண்ண போறேன். அதாவது எக்ஸ்டர்னல் ஆங்கிள் ஃபிட் பண்ண போறேன். அதுக்காண்டி இப்படி காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த இருக்குல்ல, இந்த கிரீன் கலரும் ரெட் கலரும் இருக்குல்ல. இப்ப ரெட் கலர் ஃபர்ஸ்ட் கொண்டு வரேன். இந்த 65 அப்படியே ஃபிட் ஆகும். இந்த ரெண்டு இதுமே ஃபிட் ஆகும் பாருங்க. இப்ப கொண்டு வரேன். அப்போ உங்களுக்கு தெரியும். 65 டிகிரியை எடுத்து அப்படியே எடுத்து 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 இந்த வச்சிட்டேன். புரியுதா? ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர் இதை எடுக்க போறேன். ஓகே நான் அதை எடுக்கேன். வந்துட்டா? எஸ். சோ என்ன ஆகுது? மத்த 2 கோணங்களும் இங்க ஃபிட் ஆகுதுன்னு காமிக்கிறாங்க. அதாவது ரெண்டுமே அடிஷன் ஆகுதுன்னு காமிக்கிறாங்க. 77 50 இருந்தது. அதை 2 இது எடுத்தேன். இங்க கரெக்டா அந்த ஸ்பேஸ்ல உட்காந்துருக்காங்க. பர்ஃபெக்டா உட்காந்துருக்காங்க. இதே மாதிரி நீங்க ஆங்கிள மாத்தி நீங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? அதை ரீசெட் பண்ணி நம்ம அதாவது ஏ பி ட்ராக் பண்ணியும் நீங்க வந்து வேற வேற ஆங்கிள மாத்தினாலும் எக்ஸ்ட்ரா ஆங்கிள் அதோடைய அடிஷனுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஸோ ஹியர் நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா 2 ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் பாத்தீங்க. ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி எக்ஸாக்ட்லி ஃபிட் ஆனுச்சு அந்த ஸ்பேஸ்ல. எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட ஸ்பேஸ்ல. அப்போ அந்த ஆங்கிள் அப்படி சொல்றாங்க. சரியா? இட் பெர்ஃபெக்ட்லி ஃபிட்ஸ் இட். ஓகே. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த 2 ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள். வெளிக்கோணம் என்பது உட்புறத்துல இருக்கக்கூடிய அந்த 2 எதிர் கோணங்களுடைய கூடுதலுக்கு சமமாச்சு. ஓகே. இப்போ அதே மாதிரி நான் சொன்னோம்னா இப்போ நிமிஷம் இந்த ஆங்கிள் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம ரீசெட் பண்ணி எல்லாத்தையும் இப்படி பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் அது வந்து கூடுதலுக்கு சமமா இருக்கும். அந்த ஆங்கிள் மாறுதா? ஏன்னா இந்த 2 பேர் ஆங்கிளும் அப்படியே இருக்கும்.
பின்னாடி அப்படியே கொண்டு வந்து இது 57 இருக்கு. அடுத்து இவர் எவ்வளவு இருக்காருன்னா 70 இருக்காரு. ஓகே, இப்போ நம்ம வந்து அதே மாதிரி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாறுது பாருங்க. சரியா? சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இவரை அப்படியே கொண்டு வந்து இங்க கொண்டு வந்துறேன். ஓகே, இவரையும் கொண்டு வந்துறேன். ஃபிட் தான் பார்க்க போறோம். ஆமா, ஃபிட் ஆகுறாரு. ஓகே, ஆங்கிள் சேஞ்ச் ஆனா பட் இருந்தாலும் ஃபிட் ஆகுறாரு. கரெக்டா? ஆங்கிள் சேஞ்ச் பண்ணாலும் நீங்க ட்ரையாங்கிளுடைய முக்கோணத்துடைய வடிவத்தையா மாத்துறீங்க, சேஃபா தான் மாத்துறீங்க. பட் ஆங்கிள் உங்களுக்கு மாறாது. இந்த தியரம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? இந்த தேற்றம் இது வந்து எல்லா ட்ரையாங்கிளுக்கும் மாசானா எஸ் கரெக்ட். எல்லா ட்ரையாங்கிளுக்கும் தான். சரியா? ஒரு ட்ரையாங்கிள் மாறினாலும் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மாறினாலும் ஆட் ஆக போகுது. அதனால எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்க போறதுனால ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டாங்க. இது எல்லா ட்ரையாங்கிளுக்கும்னா கண்டிப்பா இந்த தேற்றம் வந்து இஸ் ட்ரூ ஃபார் எனி ட்ரையாங்கிள். எல்லா முக்கோணத்துக்கும் இது வந்து சரியாகும். இது கிளியர் ஆயிட்டுப்பா? ஓகே, சூப்பர். ஸோ என்னுடைய கிளாஸை நான் இதோட நிறைவு செய்தேன். டவுட் இருக்கா? டைம் ஆயிடுச்சு. வெளிப்புற கோணத்தை திருப்பி நீங்க வீட்டு போய் ரீகால் பண்ணுங்க. எதுவும் டவுட்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் தான். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். Thank you, sir.